நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயம் இருக்குல்ல, அவங்கள இருக்கக்கூடிய சிறப்புக்குரிய சஹாபாக்கள் எல்லாருமே பாருங்க, யாருமே பார்த்தீங்கன்னா இந்த வேலை இருக்கு இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸ்பெஷல் வேலை, இதுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு தான் சிறப்பு கிடைச்சிருக்கு. அபூபக்கர் யாரு? இந்த மிஷனுக்காக தங்களுடைய பொருளாதாரத்தை அதிகம் வாரி வழங்கினவர். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? இந்த மிஷனுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கினவர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? இந்த மிஷனுக்காக வாரி வழங்கினவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? தன்னுடைய பொருளாதாரத்தினாலும் தன்னுடைய உடலாலும் உதவி செய்தவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு யாரு? இதே மாதிரி உதவி செஞ்சவங்க. அதே மாதிரி இவர் எடுங்க, அபூ உபைதா யாரு? ரசூலுல்லாஹ் அவர் என்ன சொல்றாங்க? என்னுடைய சமுதாயத்தில் நம்பிக்கையாளர் அப்படிங்கிற. இது ஏன் இந்த பட்டம் அவருக்கு கிடைச்சது? என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கந்தக் யுத்தம் நடக்கும்போது இந்த பனு குலைலாங்கிற அந்த யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ஒப்பந்தம் தான் இவங்களுடைய வாழ்வா சாவாங்கிற விஷயத்தை தீர்மானிக்கக்கூடியது. யாரு? மதீனாவாசிகளுடைய விஷயம். இன்ஷால்லா அதை பத்தி தனியா பேசணும். அகல் போர் மட்டுமே ஒரு டாபிக் எடுத்து பேச வேண்டிய மேட்டர். இதை தீர்மானிக்க வேண்டிய விஷயம். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வஹி வந்துருச்சு, யூதர்கள் வாக்கு தவறிட்டாங்க அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அபூ உபைதாவை கூப்பிட்டு, நீங்க போய் கேட்டு வாங்க என்ன ஸ்டோரிங்கிறது, நிஜமாவா அப்படி இல்லையா அப்படிங்க, என்ன நடந்ததுங்கிறது தகவல் தெரிஞ்சிட்டு வாங்க சொல்றாங்க. என்ன தவிர வேற யாருக்கிட்டையும் இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா இவங்க ஆட்டம் கண்டுரும் எல்லாருக்குமே. அப்போ அவர் சொல்றாரு யாருகிட்டையுமே, அதாவது இவர் அபூ உபைதா லோக்கல் ஆளு, அவருக்கு பிரச்சனை இருக்குது, அந்த மக்களுக்கு தகவல் லீக் ஆச்சுன்னா இங்கேயே கலாட்டா ஆயிடும். அப்போ கொண்டாந்து தகவல் சொல்றாரு. அப்போ ரசூலுல்லாஹ் அவருக்கு பட்டம் கொடுக்குறாங்க, இவர் நம்பிக்கையாளர். நீ எந்த சஹாபிக்கு எடுத்துப்பாரு, அதாவது ஹுதைஃபத்துல் யமான் இருக்காங்க, அகல் போர்ல தான் சொல்லுவாங்க, இன்ற இரவு அந்த இடத்துல போய் செய்தி கொண்டு வரவனுக்கு நானும் மறுமை நாள்ல இப்படி இருப்பேங்க. இங்க யாரும் பாரு, இங்க தஹஜ்ஜுத் நான் ஸ்டாப்பா 100 ரக்காத் தொழுறவங்க யாரும் இங்க சிறப்பு கிடைக்கல. அதை நான் மட்டப்படுத்தி பேசல, சொல்றேன் இங்க வெயிட் எது அப்படிங்கறது சொல்றேன். உயிர் கையில கொண்டு போய் கொடுக்கறது தான் அல்லாஹ் உயிர். அல்லாஹ் ஏத்துக்கிறது நம்மளுடைய உயிரையும் நம்முடைய பொருளாதாரத்தை தான் அல்லாஹ் 2 கையை நீட்டி வாங்கிக்கிறான். தொழுகையெல்லாம் இது எல்லாரும் பண்ணக்கூடிய வேலை. இது என்ன, இதுல என்ன பெரிய உனக்கு சிறப்பு இருக்குங்க? இது எல்லாருமே செஞ்சுட்டு போயிடுவானே. இன்னைக்கு பாருங்க, கஞ்சனா இருக்கக்கூடியவன் தொழுகையில எவ்வளவு ஈடுபாடா இருக்கான், கடுமையான உள்ளம் கொண்டவன். போய் பாருங்க, நமக்கு முன்னாடி சுன்னத்தை எவ்வளவு அழகா நிறைவேற்றுறான், அவன் பாட்டுக்கு எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா தொழுகிறான். நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில எதையுமே இலக்க தயார் இல்லாதவங்க எல்லாம் இபாதத்துல ரொம்ப ஈடுபாடா இருக்காங்க. காஃபிர்களும் எடுங்க, திருப்பதியில் கொண்டு போய் எவ்வளோ ஈடுபாடு செய்யறான், அதெல்லாம் நிறைய இருக்காங்க. இது மேட்டர் கிடையாது, இதுதான் மேட்டர்.